வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் ரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள், என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஹீமோகுளோபின் அப்படின்றது ரத்த சிகப்பு அணுக்கள் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு வகையான புரதம். ஸோ நமக்கு பார்த்தோம்னா ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறது இந்த ஹீமோகுளோபின் தான். இதனுடைய அளவு நமக்கு குறைக்காமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். ஸோ அப்போ அந்த ஹீமோகுளோபினை அதிகரிக்கணும்னா ரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்கணும். அதுக்கு பொதுவாகவே ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய பழங்கள், உணவுகள்லாம் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பீட்ரூட்டை உங்களுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட்டில் இயற்கையான இரும்பு சத்து, மெக்னீசியம், காப்பர், பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் B1, B2, B6, B12 மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இந்த அதிசய காய்கறிகளில் நிறைந்திருக்கக்கூடிய எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுவதோடு ரத்த சிகப்பு அணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸை மீண்டும் உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பீட்ரூட்டை நீங்கள் பச்சையாக சேலட் செஞ்சு அல்லது சமைத்து உண்ணலாம். மற்றொரு விதமாக பீட்ரூட்டை நீங்கள் நல்லா அரைத்து பீட்ரூட் ஜூஸும் குடிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஜூஸாக குடிக்கிறதை காட்டிலும் சமைத்து எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியம் தான். அப்போ ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ பிளட் உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கொள்ளுங்க. முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். ரத்த அணுக்களையுமே நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் ஜிங்கு, இரும்புச்சத்து, காப்பர், மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. நன்கு பொடியாக நறுக்கப்பட்டிருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை நீங்கள் எடுத்து பேஸ்ட் போல அரைத்துக்கணும். அதோடு நீங்கள் ஒரு தேக்கரண்டி வெள்ளை பொடியை சேர்த்து நல்லா அரைக்கணும். ஸோ இந்த சூரணத்தை உங்களுடைய காலை உணவோட சேர்த்து தினமும் உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு மற்றும் ரத்த சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை கணிசமான அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஸோ முருங்கைக்கீரையை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு மேற்கொள்ளும் போது நீங்கள் உடல் எங்கும் முழுவதுமாக சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க, எனர்ஜியாக செயல்படுவீங்க. ரத்த சோகைக்கான அந்த அறிகுறியாக இருக்கக்கூடிய அந்த கவனமின்மை, உடல் சோர்வு, உடல் பலவீனம், குமட்டல், வாந்தி, மயக்கம், இது மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல ரத்தத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும். ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய பச்சை காய்கறிகளான கீரை, முளைக்கட்டிய தானியங்கள், இலை காய்கறி மற்றும் ஃப்ரக்கோலி போன்றவற்றில் இரும்பு சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. பச்சை கீரையில் ஆக்சாலிக் அமிலம் இருக்கிறதால அது உடலில் இரும்பு சத்து உட்கிரகிக்கப்படுவதை தடுக்கலாம். அதனால் எப்போதுமே அதை நீங்கள் சமைத்து உண்பது சிறந்தது. ஸோ இந்த பச்சை இலை காய்கறியானது விட்டமின் B12, ஃபோலிக் அமிலம் மற்றும் பிற முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய இயற்கையான உணவாகும். எனவே உங்களுடைய ஹீமோகுளோபினுடைய அளவை நீங்கள் அதிகரிக்க விரும்புனீங்க அப்படின்னா கீரையை உங்களுடைய அன்றாட உணவுகளில் நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். ஃப்ரக்கோலியில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு அப்புறம் விட்டமின் அது கூட சேர்த்து ஃபோலிக் அமிலம் நிறைந்திருக்கு. அதோட மெக்னீசியம், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் மிகுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பச்சை காய்கறிகளில் குறைவான கலோரிகளும் அதிக நார்சத்தும் இருக்குது. இதனால் பச்சை காய்கறிகளை உண்பது உங்களுடைய எடை இழப்புக்கும் மேம்பட்ட செரிமானத்திற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, ரத்த அணுக்களை முறையான அளவில் பராமரித்துக் கொள்வதற்கு, போதுமான ரத்தம் நமக்கு உடலில் இருக்கிறதுக்குமே நம்ம கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை தினமும் எடுத்துக்கொள்ளணும். பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் மற்றும் அத்தி பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தை நம்ம அதிகரித்துக் கொள்ள முடியும். பேரிச்சம்பழம் மற்றும் கிஸ்மிஸை உண்பது அதன் மூலமாக நமக்கு இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி கிடைக்குங்க. அத்திப்பழத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சத்து, மெக்னீசியம், விட்டமின் ஏ மற்றும் ஃபோலேட் நிறைந்திருக்கு. கையளவு உலர்ந்த அத்திப்பழம், கிஸ்மிஸ் மற்றும் 2 அல்லது 3 பேரிச்சம்பழத்தை நீங்கள் காலையில் உண்பது உங்களுக்கு உடனடி எனர்ஜி, அந்த ஆற்றலை தருவதோட உங்களுடைய அந்த ஹீமோகுளோபினுடைய அளவையுமே அது அதிகரிக்கும். அத்திப்பழத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பால் வாரத்திற்கு 2 முறை நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி குடிப்பது உங்களுடைய இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும். இப்போ நீரிழிவு நோயாளிகள்லாம் இந்த மாதிரி உலர் பழங்களை ஓரளவு மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்படலாம். ஸோ அதிலையுமே அவங்க கவனமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் தவிர்த்து மற்றவங்களாம் இந்த பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ், அத்தி பழங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ரத்த அணுக்கெல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கும். குறிப்பாக ரெட் பிளட் செல்ஸ், ஹீமோகுளோபினுடைய கவுண்டெல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்தமும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ஊற ஆரம்பிக்கும். அவங்களுக்கு எள்ளு அவங்க எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு
எள்ளு எடுத்துக்கொள்பவர்களுக்கு ரத்தம் வந்து அதிகரிக்கப்படுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு எள்ளில் இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், காப்பர், ஜிங்க், செலினியம் மற்றும் விட்டமின் B6, விட்டமின் E மற்றும் ஃபோலேட் இருக்கிறதால உங்களுடைய இரும்புச்சத்தை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு கருப்பு எள்ளு உண்பது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை உண்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இரவு தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் உண்பது சிறந்தது. ஒரு தேக்கரண்டி உலர்ந்த வறுத்த கருப்பு எள்ளை வந்து ஒரு தேக்கரண்டி தேனோட கலந்து உருண்டையாக பிடிக்கணும். இந்த எள்ளு உருண்டை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய இரும்பு சத்தினுடைய அளவை வந்து ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஊட்டச்சத்து மிக்க அந்த எள்ளு லட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கருப்பு எள்ளை நீங்கள் உண்ணும்போது தானிய உணவு அல்லது ஓட்மீல் அல்லது தயிர் மற்றும் பல சாலட்களின் மீது தாராளமாக தூவியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த எள்ளு வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து கொடுத்து பிளட்டில் வந்து அந்த உங்களுக்கு ரத்த சோகை இல்லாமல் பாதுகாக்கும். உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலில் கொடுக்கறதுக்கு ரெட் பிளட் செல்ஸையும் கரெக்டான லெவலில் உங்களுக்கு கொண்டு வரும். ரத்தத்தை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். இப்போ ஹீமோகுளோபினுடைய அளவை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா பழங்களை தான் அதிகமாக வந்து உட்கொள்ளணும். ஆப்ரிக்காட் பழங்கள், ஆப்பிள்கள், திராட்சை பழங்கள், வாழைப்பழங்கள், மாதுளம் பழங்கள் மற்றும் தர்பூசணி பழங்கள் இது எல்லாமே ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அதில் இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களில் ஒன்றான சுவைமிகு ஆப்பிள் பழங்கள் ஹீமோகுளோபினுடைய அதிகரிக்கிறதுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய மாதுளம் பழம் புரதம், நார் சத்தும் கொண்டிருக்கு. மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஹீமோகுளோபின் வந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு உண்ணக்கூடிய சிறந்த பழமாக இருக்கும். அந்த ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கும்போது மாதுளம் பழம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் லெவலை வந்து அதிகரித்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த பழங்களை வந்து உங்களுடைய தானிய அல்லது ஓட்மீல் உணவோடு கூட சேர்த்துக்கலாம், அல்லது இனிப்புக்காக உங்களுடைய சாலட்களை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நிறைய மில்க் ஷேக்கு, ஸ்மூத்தி, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் சாலட்டு, ஃப்ரூட் ஜூஸ் அது கூடயுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலுமே பழங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதிலேயே நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய ரத்தப்புறமான ஹீமோகுளோபின் வந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கொடுக்கும். இரும்பு பாத்திரங்களில் சமைத்திருக்கக்கூடிய உணவை நம்ம உண்ணும்போது ஸோ இப்படி வந்து உண்பது வந்து குறைவான ஹீமோகுளோபினுடைய அளவு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக உண்ணும்போது ரத்தத்தை வந்து அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். விட்டமின் சி உடலில் இரும்பு சத்து உட்கரைக்கத்தில் வந்து துரிதப்படுத்துறதால விட்டமின் சி அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்முடைய சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய நெல்லிக்காய்கள், ஆரஞ்சுகள், எலுமிச்சம் பழங்கள், திராட்சை, அப்புறம் ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, ஸ்ட்ராபெரி, குடைமிளகாய், ரெட் கேப்சிகம், தக்காளி, நார்த்தங்காய், பெரி பழங்கள் போன்ற உணவுகளை நம்ம உண்ணணும். இயற்கையாகவே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கக்கூடிய பழங்களை வழக்கமாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். சிட்ரிக் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களையும் எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பிளட்ல சுகரோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக தான் இருக்கும். அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடாது. அதே போல் நம்மளுடைய ரத்தத்தை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்களை கரெக்டான லெவலில் பராமரிச்சிக்கலாம். குறிப்பாக ரெட் பிளட் செல்ஸை கொண்டு வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையில் வந்து விடுபட்டுடலாம். நமக்கு எப்போதுமே ஹீமோகுளோபின் கவுண்ட்டும் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்தமும் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலில் இருக்குங்க. ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக நிறைய மருத்துவமைகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.